Welcome to Spectrum Vectors. Today we are going to solve a problem from JEE Mains 2025. The problem statement is electric field of a plane electromagnetic wave propagating through a non-magnetic medium is given by E is equal to 20 cos 2 into 10 to the power 10 t minus 200x V by m. The dielectric constant of the medium is equal to what? Consider mu r is equal to 1. ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு ஒரு நான் மேக்னெட்டிக் மீடியம் வழியாக போகுது. அதோட ஃபீல்டு என்னவாக இருக்குது? 20 cos 2 into 10 to the power 10 t minus 200x V by m இருக்குது. அப்போ அந்த மீடியத்தோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we can solve this very simply. So first we need to know the standard equation for an electromagnetic wave. The standard equation for EM wave அதுவும் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொபகேட் ஆகிற வேவுக்கு வேணும். அதோட ஈக்குவேஷன் என்ன? E is equal to E0 cos omega t minus kx. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார் an electromagnetic wave propagating in positive x direction. இந்த ஈக்குவேஷன் கூட நமக்கு கொஷனில் இருக்க ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணணும். அது என்ன கொடுத்துருக்காங்க? E is equal to 20 cos into 2 into 10 to the power 10 t minus 200x. இது கொஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ஒமேகா அப்படிங்கிற இடத்துல இங்கே 2 into 10 to the power 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஒமேகானா இட் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. தென் இப்போ ஒமேகாவை தனியாக எடுத்து எழுதினோம்னா இட் இஸ் 2 into 10 to the power 10. இதுக்கான யூனிட் என்ன? ரேடியன் பெர் செகண்ட். இதுதான் ஒமேகாவுக்கான ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கான வேல்யூ. தென் அடுத்த வேலை கேங்கிற இடத்துல 200 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. கே மீன்ஸ் வேவ் நம்பர். அங்கே 200ங்கிற வேல்யூ இருக்குது. அதோட யூனிட்டு ரேடியன் பர் மீட்டர். கே இஸ் த வேவ் நம்பர். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு வேலை. அதை முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒமேகா கே இது கூட வெலாசிட்டி ஆஃப் த வேவுக்கு என்ன ரிலேஷன் அதை கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப் 1. ஸோ ரிலேஷன் இஸ் V is equal to omega by k, which means velocity of the wave is equal to angular frequency by the wave number. அப்போ angular frequency எவ்வளவு? 2 into 10 to the power 10. wave number வேல்யூ என்ன? 200. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? 10 to the power 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு வேல்யூ. இது 1. தென் அடுத்த ஸ்டெப்பு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா we need to find the velocity of the electromagnetic wave in the medium. கொஷனில் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் த மீடியம்னு கேட்டிருக்கான். ஸோ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் தட் மீடியம். என்ன? இட் இஸ் வெரி சிம்பிள். V is equal to C by root of epsilon r mu r. கொஷன்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா கன்சிடர் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு C பை ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர். இதுக்கு அடுத்து வேல்யூ சப்ஸ்டியூஷன் தான். ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் தென் வேல்யூ சப்ஸ்டியூஷன். என்ன ஆகும்? நமக்கு தேவைப்படுறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டு விச் இஸ் த எப்சிலான் ஆர். அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட் சேஞ்ச் ஆயிரும், விச் மீன்ஸ் எப்சிலான் ஆர் பிகம்ஸ் C by V the
ஹோல் ஸ்கொயர். தென் இப்போ சியோட வேல்யூ நமக்கு தெரியும் என்ன, 3 × 10⁸ டிவைடட் பை வியோட வேல்யூ என்ன, இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 10⁸. அவ்வளோதான், ஆன்சரே வந்துருச்சு. என்ன பண்ணலாம், 10⁸ 10⁸ கேன்சல்டு. ரிமைனிங் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். 3 ஸ்கொயர் எவ்வளவு, 9. ஸோ epsilon r is equal to 9. This is the answer for this problem. So the dielectric constant of the medium is 9.